தம்பட்ஸ் பேசுறோம். இன்னைக்கு வந்து ஒரு கடை போய் அந்த கடையோட பேர் வந்து டாலர்ச்சி. இந்த கடை உள்ள திங்ஸ் என்ன வாங்கினாலும் $1 வாங்க என்ன திங்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த கடையோட என்ட்ரன்ஸ்ல இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ளூ வச்சிருக்காங்க, நல்லா பியூட்டிஃபுல்லா இருக்கு. இப்போ வாங்க மாமா உள்ள போலாம். இப்போ உள்ள வந்துட்டோம். உள்ள வந்தோடனே ரைட் சைட்ல பார்த்தோம்னா கொஞ்சம் திங்ஸ் வச்சிருக்காங்க. இந்த திங்ஸ் ஃபுல்லா சம்மர், இப்போ வந்து சம்மர்னால சம்மர்ல இருக்கிற மாதிரி திங்ஸ் தான் வச்சிருக்காங்க. ஃப்ளமிங்கோ அந்த மாதிரி. அதே இது இந்த மாதிரி டிசம்பர் எல்லாம் கிறிஸ்மஸ்க்கு பக்கத்துல, கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி வந்தீங்கன்னா அந்த அப்போ என்ன மாதிரி வச்சிருப்பாங்க, சாண்டா அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா இப்போயே சம்மர்னால ஃப்ளவர்ஸ் வச்சிருக்காங்க, அந்த மாதிரி எல்லாமே வச்சிருக்காங்க. பைனாப்பிள், அது சம்மர்னால எவ்ரி சீசனும் மாற்றுவாங்க அதை. இப்போ இந்த செக்ஷன் வந்து யூஎஸ் கலர்ஸ்ல கொஞ்சம் டோர் ஹேங்கர்ஸ், அப்புறமா டோர் ஹேங்கர்ஸ், அப்புறமா ஸ்டார்ஸ், பட்டர்ஃப்ளைஸ் மாதிரி செஞ்சிருக்காங்க அந்த கலர்லயே. இது நல்லா ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிளாஸ்டிக் ஸ்பூன்ஸும் பிளாஸ்டிக் ஃபோர்க்ஸ் இருக்கு. அப்புறம் நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் பேப்பர் பேக்ஸ் இருக்கு. பிளெயினா ரோஸ் இருக்கு, ஒரு சில வேர்ட்ஸ் இருக்கு. அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிளாஸ்டிக் கப்ஸ் மாதிரி வச்சிருக்காங்க. அப்புறமா கொஞ்சம் டாய்ஸ் மாதிரி வச்சிருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் ஒரு ஸ்மாலான கார்டனிங் ஷவல் அந்த மாதிரி ஃபுல்லாக வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த சைடில் வந்து க்ரீட்டிங் கார்ட்ஸு, ஹாப்பி பர்த்டே கார்ட்ஸ் ஃபுல்லாக வச்சுருக்காங்க. இதில் வந்து ஆல்ரெடி எழுதி இருக்கும் எல்லாமும். இது வந்து 2 வந்து $1. அதே இது நீங்கள் எழுதாமல் நீங்களே எழுதி இந்த மாதிரி கொடுக்கணும்னா பிளாங்க் நோட்ஸ் வாங்கலாம். இதில் வந்து டிசைன் மாதிரி போட்டிருக்கோம், நீங்களே எழுதிக்கலாம். அப்புறம் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் டேபிள் கிளாத்து, பேப்பர் பிளேட்ஸு, அப்புறமா பிளாஸ்டிக் ஸ்பூன்ஸ், பிளாஸ்டிக் ஃபோர்க்ஸ் ஃபுல்லாக இருக்கு. இந்த இது ஃபுல்லாக பார்ட்டிக்கு ஃபுல்லாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வருவாங்க, நீங்கள் கழுவிட்டு இருக்க முடியாது. இதுதான் ஒன் டைம் யூஸ் மாதிரி நீங்கள் சாப்பிட்டுட்டு குப்பையில் போட்டுடலாம். இப்போ இது இருக்குல்ல, இது வந்து கொஞ்சம் ப்ரெசென்ட் ரேப்பிங் ஏரியா மாதிரின்னு சொல்லலாம். ரேப்பிங் பேப்பர் வச்சுருக்காங்க கீழே. அதுக்கு நம்ம ப்ரெசென்ட்ஸுக்கு மேலே ஃபுல்லாக பேப்பர்லேயே டிசைன் மாதிரி வச்சுருக்காங்களே, அது மாதிரி வச்சுருக்காங்க. நிறைய டிஃப்ரெண்டான டிசைன்ஸ் மாதிரி. அப்புறம் இன்னும் கொஞ்சம் இங்கே பேப்பர் பேக்ஸ் வச்சுருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் இந்த சைடில் வந்து டிஃப்ரெண்ட் ஆன கலர்ஸும் டிஃப்ரெண்டான வேர்ட்ஸ் போட்டிருக்கு. டேபிள் கிளாத்ல டேபிள்ல விரிச்சு போடுறது. இது வந்து ஒரு கொஞ்சம் டாய் மாதிரி வச்சுக்கான். ஸ்லிங் ஷாட் மாதிரி இருக்கு. பால் பின்னாடி இழுத்துட்டு ஓட்டா முன்னாடி போற மாதிரி. அப்புறம் இது வந்து கிராஃப்ட் செக்ஷன்ல இருக்கும். இதுல வந்து நிறைய பெயிண்டிங் மெட்டீரியல், பெயிண்ட் பண்றதுக்கு, அப்புறமா கலர் பண்றதுக்குள்ள வச்சிருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் யான் வச்சிருக்காங்க, காட்டன் யானு. பாருங்க டிஃப்ரெண்டான கலர்ஸ்ல இருக்கு. அப்புறம் இந்த சைட் பார்த்தோம்னா கொஞ்சம் பலூன்ஸ் மாதிரி வச்சிருக்காங்க. இந்த பலூன்ஸ் ஃபுல்லா டிஃப்ரெண்டான கலர்ஸ்ல இருக்கு. இன்னொன்னு அதுல ஒரு பலூன் வந்து ஸ்மைலி ஃபேஸ் சிரிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அப்புறம் இது வந்து டக் டேப் இருக்கு. இல்ல நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் டக் டேப் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய சர்விங் ட்ரேஸ் இருக்கு. அப்புறமா பிளாஸ்டிக் ஸ்பூன், பிளாஸ்டிக் ஃபோர்க்ஸ் இருக்கு. ஆல்சோ மெட்டல் ஸ்பூன்ஸும் மெட்டல் ஃபோர்க்ஸும் இருக்கு. பாத்தீங்கன்னா
இது வந்து இந்த சர்விங் ட்ரேஸ்ல அலுமினியமும் இல்ல டின் ஃபாயில் மாதிரி செஞ்சிருக்காங்க. அப்புறம் இங்க பார்த்தோம்னா வுட்லயே நல்லா ஸ்கல்ப்ட் பண்ணி வச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை, ஹார்ஸ் அது ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் இது வந்து அந்த மாதிரி க்ளூ பாட்டில்ஸ் மாதிரி வச்சிருக்காங்க. நீங்க அதுல க்ளூ அப்ளை அதில் வச்சுக்கலாம். அப்புறமா கிராஃப்ட் நைஃப் செட் வச்சிருக்காங்க. அப்புறமா கொஞ்சம் ஃபிங்கர் ப்ரொடெக்டர்ஸ் மாதிரி வச்சிருக்காங்க. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஒரு நைஸாக கார்ட் பண்ணியிருக்காங்க வுட்ல பீஸ்ன்னு. இது வீட்டில் போய் வாங்கி வச்சுட்டு பெயிண்ட் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் காமாயிருவீங்க. அப்புறம் இது வந்து கொஞ்சம் நிறையா பெயிண்ட் ப்ரஷஸும் பெயிண்ட் இருக்கு. டிஃப்ரெண்டான பெயிண்ட்ஸு. ஒரு டிஃப்ரெண்டான பெயிண்ட் ப்ரஷஸ் வந்து திக்காக லைன் மேக்கும், இல்லை தின்னா மேக் பண்ணும், இல்லை டிஃப்ரெண்டான ஷேப்ல மேக் பண்ணும் லைன்ஸ் ஃபுல்லா. அப்புறம் இது வந்து பீட்ஸ் இருக்கு. இந்த பீட்ஸ் ஃபுல்லா ஃபார் எக்ஸாம்பிள் நீ இந்த மாதிரி ஒரு கை மாதிரி வச்சு அதில் அந்த பீட்ஸை ஃபுல்லாக போட்டு நீங்கள் அதை வந்து பிரேஸ்லெட் மாதிரி செய்யலாம், இல்லைனா டாய் நெக்லஸ், டாய் பிரேஸ்லெட் மாதிரி செய்யலாம். அதை வந்து உங்கள் ஃபேன்ஸுக்கும் எக்ஸசைஸாக இருக்கும் அந்த கைக்குள்ளே போடுறது அந்த பீட்ஸை. அப்புறம் இங்கே வந்து கொஞ்சம் நெட்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. இப்போ வந்து நம்ம டாய் செக்ஷன்ல இருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா க்ளோ ஸ்டிக்ஸ் இருக்கு. இந்த க்ளோ ஸ்டிக்ஸ் வந்து நீங்க என்னன்னு கேட்கலாம். க்ளோ ஸ்டிக்ஸ்னா ஒரு பிளாஸ்டிக் டியூப் மாதிரி இருக்கும். அதுக்குள்ள 2 கிளாஸ் டியூப் இருக்கும். அதெல்லாம் நீங்க அந்த பிளாஸ்டிக் டியூபை பெண்ட் பண்ணீங்கன்னா அந்த இது கிளாஸ் டியூப் மட்டும் பிரேக் ஆகி அந்த 2 கெமிக்கல்ஸ் இருக்கும் அதில் அது வந்து சேர்ந்து அது வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி நீங்க இருட்டுக்குள்ள போனீங்கன்னா அது க்ளோ ஆகும். ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் இங்க வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் கேர்ள்ஸுக்கு பார்பி டாய்ஸ் வச்சிருக்காங்க. அப்புறமா இங்க பார்த்தோம்னா கொஞ்சம் ஹார்ட் வீல் ட்ராக்ஸ் வச்சிருக்காங்க. அப்புறமா ஹார்ட் வீல் கார்ஸும் கொஞ்சம் இருக்கு. இது வந்து ஹார்ட் வீல்ஸ் இந்த ட்ராக்கை மட்டும் அசெம்பிள் பண்ணிட்டு இந்த கார்ஸை விட்டீங்கன்னா அந்த ட்ராக்ல ரொம்ப நல்லா போகும். அப்புறம் இது வந்து கொஞ்சம் டாய் கிட்டார்ஸ் மாதிரி இருக்கு குட்டியா. அப்புறம் ஹார்மோனிகா. அப்புறம் இது வந்து கொஞ்சம் லெகோஸ் மாதிரி இருக்கு. இது வந்து லெகோஸ் வந்து நீங்க வந்து அமுக்கினீங்கன்னா அது வந்து ஒட்டிக்கும். அது வந்து எடுக்கிறோன்னு திரும்பி அதை வந்து பீல் பண்ற மாதிரி எடுத்தீங்கன்னா அது வந்து அவுந்துக்கும். அது திரும்பி அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஹேண்ட்ஸ்க்கு எக்ஸசைஸா. அப்புறம் இது வந்து கொஞ்சம் வேர்ட் கேம்ஸா இருக்கு. அப்புறம் இது வந்து கொஞ்சம் பசில்ஸ் இருக்கு. இந்த பசில்ஸ்ல டிஃப்ரெண்டான பிக்சர்ஸ் நீங்க கிரியேட் பண்ணுவீங்க. அப்புறம் இது வந்து டைஸ் இருக்கு. இதுல வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல இருக்கு. இன்னொன்று வந்து ஒரு சில 2 இருக்கு, ஒரு சில 4 இருக்கு ஒரு பேக்கெட்ல, இல்லை ஒரு சில 2 இருக்கு பேக்கெட்ல. அப்புறம் இன்னும் கொஞ்சம் இங்க வந்து இன்னும் கொஞ்சம் ஆர்ட் கிட்ஸ் வச்சிருக்காங்க. ஆர்ட் கிட். அப்புறம் இது வந்து கொஞ்சம் சப்ளை மாதிரினே சொல்லலாம். பென் வச்சிருக்காங்க, ஷார்பி அந்த மாதிரி வச்சிருக்காங்க. அந்த பென் வந்து ரொம்ப நல்லா இருக்கணுமோ ஃப்ளஃபியா இருக்கிற மாதிரி. அதில் வந்து ஒரு சில 5 இருக்கும், ஒரு சில 3 இருக்கும், ஒரு சில 2 இருக்கும், ஒரு சில 1 இருக்கும். அப்புறம் இங்கே கீழே பார்த்தோம்னா நோட் புக்ஸ் இருக்கு. அதுக்கு பக்கத்துலேயே சாக் இருக்கு. அப்புறமா கலர் பென்சில்ஸ் இருக்கு. அப்புறம் ஹைலைட்டர்ஸும் இருக்கு, டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் ஹைலைட்டர்ஸ். அந்த இது ஒரு சின்ன சின்ன பேப்பர் மாதிரி பார்க்குறீங்களா, அது ஃபுல்லாக போஸ்ட் நோட்ஸு. நீங்கள் ஏதாவது அதில் எழுதி வச்சுட்டீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு அதை வந்து என்ன அது வந்து மறந்துச்சுன்னா தெரியாமல் வந்துச்சுன்னா நீங்கள் அதை பார்த்து இதான் நம்ம எழுதி வச்சோமோ சரின்னு அதை வாங்க வச்சுக்கலாம் திரும்பியும். இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கார்ட்போர்டு இது மாதிரி இருக்குல்ல, இது ஃபுல்லாக சயின்ஸ் ப்ராஜெக்ட்ஸ்க்கு 4th கிரேடர்ஸ்க்கும் 5th கிரேடர்ஸுக்கு மாதிரி அவங்க வந்து என்ன லேர்ன் பண்ணுறாங்களோ அதில் பிக்சர்ஸ் மாதிரி ஒட்டி எக்ஸ்பிளைன் பண்ணி அது ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. அப்புறம் இங்கே வந்து கொஞ்சம் பசில் புக்ஸு, அப்புறமா கிராஸ்வேர்ட்ஸு, சொடுக்கு மாதிரி ஃபுல்லாக இருக்கு. பார்த்தீங்கன்னா நிறைய புக்ஸ் இருக்கு. அப்புறமா பசில் புக்ஸ் ஃபுல்லாக இருக்கு.
இங்க பாத்தீங்கன்னா ஆல்சோ சிசர்ஸ் இருக்கு, அப்புறமா ஸ்டிக்கர்ஸ், க்ளூ, ஷார்ப்னர் அந்த மாதிரி நிறைய இருக்கு. அப்புறம் மேக்னிஃபைங் கிளாஸ், அப்புறம் மினி ஸ்டேபிளர்ஸும் ஸ்டேபிள் ரிமூவர்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு, கியூட்டா சின்னதா மினி. அப்புறம் இங்க வந்து கொஞ்சம் ஷீட் ப்ரொடெக்டர்ஸ் இருக்கு. இந்த ஷீட் ப்ரொடெக்டர்ல டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கு, அப்புறம் டிஃப்ரெண்டான டிசைன்ஸ் போட்டிருக்கு அதுலயே. அப்புறம் இது வந்து கொஞ்சம் டீச்சர்ஸ் கார்னர்ஸ்னு போட்டிருக்கு. இதுல வந்து கொஞ்சம் டீச்சர்ஸுக்காக ஸ்டஃப் மாதிரி வச்சிருக்காங்க. கொஞ்சம் கிட்ஸுக்கு ஃபுல்லா சொல்லி கொடுக்கறதுக்கு இங்க வாங்கி போய் அவங்க வந்து சொல்லி கொடுக்கலாம், அந்த மாதிரி வேர்ட்ஸ் அந்த மாதிரி ஃபுல்லா. இப்ப வந்து நம்ம ஸ்நாக்ஸ் ஏரியா இருக்கும். பாத்தீங்கன்னா நிறைய சிப்ஸ் இருக்கு, அப்புறமா பிரெட் இருக்கு. பாத்தீங்கன்னா இது அதுல வந்து டிஃப்ரெண்டான ஃபிளேவர்ஸ் இருக்கும். சில ஃபுல்லா லைம் சைஸஸ்ல ஃபேமிலி சைஸ், ஹாஃப் சைஸ் அந்த மாதிரி நிறைய இருக்கு டிஃப்ரெண்டா. அப்புறமா இங்க பார்த்தோம்னா கொஞ்சம் டிஷ் சோப் வச்சிருக்காங்க. இந்த டிஷ் சோப் ஃபுல்லா டிஃப்ரெண்டான ஸ்மெல்க்கு எப்பவும் ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து கொஞ்சம் ஏர் ஃப்ரெஷ்னர்ஸ் இருக்கு. இதுல வந்து காருக்கு யூஸ் பண்ணலாம், அப்புறமா ரூமுக்கு, பாத்ரூமுக்கு, அது மாதிரி டிஃப்ரெண்டான ஏர் ஃப்ரெஷ்னர்ஸ் இருக்கு. அதுல டிஃப்ரெண்டான ஸ்மெல்ஸ் கிரியேட் பண்ணும். அப்புறம் இங்க வந்து கொஞ்சம் கலரிங் புக்ஸ், அப்புறமா இங்க வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஜூஸ், இன்னும் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் இருக்கு, அப்புறமா ஜூஸ் இருக்கு இங்க ஆல்சோ. இன்னும் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் இருக்கு. இதுல வந்து இதுல வந்து இன்னும் ஒரு பேக்கெட் மாதிரி சிக்கன், இதுல வந்து இந்த பேக்கெட்ல இன்னும் ஒரு சில பேக்கெட்ஸ் குக்கி இருக்கும். அதுல வந்து குக்கி பேக்கெட்னு இருக்கும். அது வந்து சாக்லேட் சிப் குக்கீஸ் இருக்கும். சாக்லேட் சிப் குக்கீஸ்னா இங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து பிரெட் மாதிரியேவும் இருக்கும். அதான் அதுல வந்து சின்ன சின்ன பீசஸ் ஆஃப் சாக்லேட் இருக்கும். அப்புறம் இங்க வந்து கொஞ்சம் நிறைய டேபிள் கிளாத் இருக்கு, டேபிள்ல விரிச்சு போடுற துணி. அப்புறம் இது வந்து கொஞ்சம் க்ரீம், பர்ஃப்யூம் செக்ஷன் மாதிரி இருக்கு. அப்புறம் ஸ்ப்ரே பாட்டில்ஸ், அப்புறமா ஆல்சோ நிறைய ஷாம்பூஸ் இருக்கு, ஷாம்பூஸ், கிரீம்ஸ். அப்புறம் அதுக்கு இந்த சைட்ல பார்த்தோம்னா நம்ம ஹேண்ட் சோப் இருக்கு, அப்புறமா கீழே வந்து சோப் இருக்கு. இங்க வந்து மோஸ்ட்லி இங்க இந்தியன் சோப்புனா மோஸ்ட்லி டவ், அப்புறமா பியர் தான் இருக்கும். இங்க இன்னும் கொஞ்சம் க்ரீம்ஸ் வச்சிருக்காங்க. அப்புறம் இது ஃபுல்லா கொஞ்சம் பேபிஸுக்கு மாதிரி வச்சிருக்காங்க. வாட்டர் பாட்டில்ஸ் இருக்கு. அப்புறம் ஆல்சோ இங்க கீழே வந்து பேபி ஷாம்பு, பேபி ஆயில், அதுக்கு மேல வந்து க்ரீம் இருக்கு. இங்க பார்த்தோம்னா நிறைய பேட்டரிஸ் இருக்கு. இந்த பேட்டரிஸ் டிஃப்ரெண்ட் சைஸஸ்ல இருக்கு. AA பேட்டரிஸ், AAA பேட்டரிஸ், அப்புறமா ஆல்கலைன் பேட்டரிஸாகவும் இருக்கும். இது வந்து இங்க வந்து பிக்சர் ஃப்ரேம்ஸ் இருக்கு. இந்த பிக்சர் ஃப்ரேம்ஸ்ல நீங்க ஏதாவது ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட் ஏதாவது பிக்சர் எடுத்துட்டு அதை வந்து நீங்க ஏதாவது இந்த மாதிரி பிக்சர் ஃப்ரேம்ல போட்டுட்டீங்கன்னா அது வந்து நீங்க பார்க்கும் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ல இருந்தாலும் அது வந்து பார்க்கும்போது காம் ஆகி அந்த ஸ்ட்ரெஸ் ஃபுல்லா மறந்துடுவீங்க. ஏன்னா பிரச்சனையும் மறந்துடுவீங்க, அப்புறமா எல்லாமும் காமா இருப்பீங்க. அப்புறம் இங்க வந்து கிளாஸ் கப்ஸ் இருக்கு. கிட்ஸுக்கு ஃபுல்லா ஃப்ரூட்ஸ் குடிக்க மாட்டாங்க, அதாவது ஜூஸ் போட்டு குடிச்சாலும் குடிக்க மாட்டாங்க. அதே இந்த மாதிரி கிளாஸ்ல குடிச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்லா கிளாஸ்ல குடிக்கிறோம்னு பார்த்து குடிப்பாங்க. அப்புறம் இங்க அந்த சைட்ல வந்து ஃப்ரோசன் ஃபுட்ஸ் இருக்கு. அதுல வந்து ஐஸ்கிரீமு, ஃப்ரோசன் பீட்சா அந்த மாதிரி ஃபுல்லா இருக்கு. அப்புறம் இங்க வந்து நல்லா பியூட்டிஃபுல்லா ப்ளூ ஃப்ளவர்ஸ் ஃபுல்லா இருக்கு. அப்புறம் இங்க வந்து ஆல்சோ கொஞ்சம் ஸ்டிக்ஸ் மாதிரி இருக்கு. அப்புறமா சின்ன சின்ன ஸ்டிக்ஸ்ல வந்து ஒரு ரிங் மாதிரி கொஞ்சம் செஞ்சிருக்காங்க.
அப்புறம் இங்க வந்து கொஞ்சம் கேண்டில்ஸ் வச்சு இருக்கு. இந்த கேண்டில்ஸ்ல ஃபுல்லா பெரிய சைஸஸ் டிஃப்ரெண்டா இருக்கும், டிசைன்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கும், சில டாலா இருக்கும், சில ஸ்மாலா இருக்கு. அப்புறம் அதுல வந்து டிஃப்ரெண்டான ஸ்மெல்ஸ் வேற இருக்கு. ஒரு சில வந்து செரி, வெனிலா அந்த மாதிரி ஸ்மெல்ஸ் இருக்கும். இப்போ இங்க பார்த்தோம்னா கொஞ்சம் ஃபோன் வயர்ஸ், டேப்லெட் வயர்ஸ், ஆடியோ வயர்ஸ் அந்த மாதிரி ஃபுல்லா இருக்கு. அப்புறம் இங்க வந்து கொஞ்சம் லைட்ஸ் இருக்கு. அதுக்கு கீழே கொஞ்சம் மூவி, டிவிடி, சிடிஸ் அந்த மாதிரி இருக்கு. அப்புறம் இது வந்து கொஞ்சம் கேட்ஸுக்கும் டாக்ஸுக்கும் வச்சுருக்காங்க செக்ஷனு. இதில் வந்து டாக் டாய்ஸ் இருக்கும், அப்புறமா கேட் ஃபுட் இருக்கும், டாக் ஃபுட் இருக்கும். பேக்கெட்டாக இருக்குல்ல, அது எல்லாமும் டாக் ஃபுட்டும் கேட் ஃபுட்டும். அப்புறம் இது வந்து டிஷ்யூ பேப்பர் செக்ஷன். நிறைய டிஷ்யூ பேப்பர் இருக்கு. எங்க ஃபுல்லா ரொம்ப நிறைய டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஆல்சோ கொஞ்சம் பேப்பர் கப்ஸ் இருக்கு, பேப்பர் பிளேட்ஸ், அப்புறமா பிளாஸ்டிக் ஸ்பூன்ஸ், பிளாஸ்டிக் ஃபோர்க்ஸ் மாதிரி இருக்கு. அப்புறம் இது இருக்குல்ல, இங்க வந்து கொஞ்சம் டேபிள் கிளாத் இருக்கு. இன்னொன்னு இது வந்து டேபிள் துணி வந்து டிஃப்ரெண்டான டெக்ஸ்டர்ஸ்ல அந்த மாதிரி இருக்கு. அப்புறம் இன்னொன்னு அவன் மிட்டன்ஸ் ஃபுல்லா இருக்கு, அது டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல இருக்கு கொஞ்சம். அப்புறம் இது வந்து கார் செக்ஷன் மாதிரி இருக்கு. ஸ்ப்ரே பாட்டில்ஸ் இருக்கு, அப்புறமா கிளவ்ஸ் இருக்கு, இன்னொன்று அது துடைக்கிற துணி மாதிரி இருக்கு. அப்புறம் இங்க வந்து கொஞ்சம் கிச்சன் திங்ஸ் மாதிரி வச்சிருக்காங்க. நிறைய கரண்டி மாதிரி வச்சிருக்காங்க, மிக்ஸ் பண்றதுக்கு கரண்டி இருக்கும், அந்த மாதிரி ஃபுல்லா வச்சிருக்காங்க. அப்புறமா இங்க வந்து கொஞ்சம் சிசர்ஸ் இருக்கு, அப்புறமா நைஃப்ஸ் இருக்கு. இன்னும் கொஞ்சம் கரண்டி ஃபுல்லா இருக்கு. அப்புறமா வாட்டர் பாட்டில்ஸும் இருக்கு. இந்த கார்னர்ல பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டாக் மாதிரி வச்சிருப்பாங்க, டிஷ்யூ பேப்பர் ஸ்டாக்கு. அங்க இந்த மாதிரி முன்னாடி அங்க ஏதாவது டிஷ்யூ பேப்பர் காலி ஆயிடுச்சுன்னா இங்கன்னு அங்க எடுத்துட்டு போய் வைப்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் செராமிக் பவுல்ஸ், செராமிக் கப்ஸ், செராமிக் பிளேட்ஸ் அந்த மாதிரி ஃபுல்லா இருக்கு. அது இந்த சைடுல பார்த்தோம்னா கிளாஸ், எல்லாமும் கிளாஸ் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸா இருக்கு. ஒரு இது வந்து ப்ளூ கலர் கிளாஸா இருக்கு. அப்புறம் இது வந்து கொஞ்சம் கண்டெய்னர்ஸ் இருக்கு. அப்புறம் இது வந்து கொஞ்சம் ஃபேஸ் ப்ரொடெக்டர் இருக்கு. அப்புறம் அதுக்கு கீழே வந்து கொஞ்சம் ஃபேஸ் ஷீல்ட் இருக்கு. இப்போ இது வந்து கொஞ்சம் இந்த செக்ஷன் வந்து கொஞ்சம் சாக்ஸ் வச்சிருக்காங்க. அதுல டிஃப்ரெண்ட் கலர்ஸ், ஒரு சில ஃபுல்லா 2 இருக்கு, ஒரு சில ஃபுல்லா 4 இருக்கு. அப்புறமா துணி தொங்க ஒரு ஹேங்கர்ஸ் இருக்கு. அப்புறமா பிளாஸ்டிக் பவுல்ஸ். இப்ப நான் காமிச்சல இது எல்லாமும் $1 ஆங்க. இது வந்து இந்தியாலயோனா ரூபீஸ் 72 ரூபீஸ் அப்ராக்சிமேட். ஏன்னா அப்பப்போ மாறும், கொஞ்சமா மாறும், அந்த மாதிரி 74, 73 அந்த மாதிரி. இப்ப அங்க மேல ஃப்ளோட் ஆயிட்டு இருக்குல்ல பலூன், அது வந்து ஹீலியம் பலூன். ஹீலியம் பலூன்னா என்ன, ஹீலியம் பலூன் வந்து ரெகுலர் பலூன் வந்து மேல போயிட்டு கீழே வந்துடும். ஆனா ஹீலியம் வந்து ரெகுலர் ஏரோட அது வந்து வெயிட்டாவே இருக்காது, லைட்டா இருக்கும், ஏரும் வெயிட்டா இருக்கும். ஆனா அது வந்து ஃப்ளோட் ஆகும். அப்புறம் இங்க கவுண்டர் பக்கத்துல கொஞ்சம் நிறைய சோடாஸ் இருக்கு, கோகோ கோலா, அப்புறமா பெப்சி, அப்புறம் வாட்டர் பாட்டில்ஸ் மேல இருக்கு.
இப்போ இங்க பார்த்தோம்னா நிறைய சாக்லேட் இருக்கு. இது பாத்தீங்கன்னா மேல எல்லாமும் நல்ல ஆர்கனைஸ்டா வச்சிருக்காங்க. இந்த மாதிரி எங்க போய் கண்டிக்கிறோம் ஒரு இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் கிச்சன் எதுனா அங்க அதுல சைன் போர்ட் மாதிரி வச்சுப்பாங்க கிச்சன் அந்த மாதிரி எல்லாமும் ஸ்நாக்ஸ் ஒன்று அதாவது ஈஸியா தான் ஃபைண்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அப்புறம் இங்க வந்து கொஞ்சம் பலூன்ஸ் இருக்கு. அது ஹீலியம் பலூன்ஸ் இருக்கு. பலூன் சென்டர் இதுல வந்து ஆல்ரெடி ஹீலியம் போட்ட பலூன்ஸ் இருக்கு. ஹீலியம் போடாத பலூன்ஸும் இருக்கு. அது வேணும்னா நீங்க சொன்னீங்கன்னா அவங்க ஹீலியம் அடிச்சு கொடுப்பாங்க. அவ்வளோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புறோம். லைக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி டிஃப்ரெண்டான வீடியோஸ் பார்க்கறதுக்கு எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறமா இந்த வீடியோஸ் ஃபுல்லாக ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. மறக்காம பெல் பட்டனையும் அமுக்குங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.